இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி பவுடர் செய்கிறக்கு ஃபஸ்ட் 100 கிராம் மல்லியை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். வறுபட்டதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பாதி வறுபட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஏலக்காய் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க. அடுத்தது சுக்கு தோல் நீக்கிட்டு கொட்டி வச்சுருக்கேங்க. அது வந்து 50 கிராம் நான் எடுத்துருந்தேன், அதையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா எடுத்துருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சளிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா சலிக்க தேவையில்லைங்க, அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை வச்சு வரமல்லி காஃபியும் போட்டுக்கலாம், பால் காஃபியும் போட்டுக்கலாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். டீ காஃபி அடிக்ட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிள்ங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் ஆட் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னுமே நிறையா ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள். பேஜை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.